சாதாரண சேல்ஸ் கேர்ளால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க மத்தியில இன்னைக்கு மத்திய நிதி அமைச்சரா இருக்காங்க. அதாவது பட்ஜெட் அப்படின்ற பேரை சொன்னாலே தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது இவங்களோட பேர் தான். லண்டன் வீதிகள்ல சேல்ஸ் கேர்ளா இருந்த ஒருத்தவங்க இன்னைக்கு உலகமே போற்றும் வகையில இந்தியாவோட பெருமையை பேசுற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய தனி திறமைகளும் தனி தகுதிகளும் தான் முக்கியமான காரணம்னே சொல்லலாம். எப்படி சாணக்கியர்னு ஒருத்தர் மன்னர் கூட இருப்பாரோ அதே மாதிரி இவங்கள ஒரு பெண் சாணக்கியர்னு சொல்லலாம். இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சாணக்கியத்தனமா யோசிச்சு சாதுரியமா இத்தனை பட்ஜெட்கள் தாக்கல் பண்ணதா இருக்கட்டும், இத்தனை முடிவுகள் எடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அவங்களுடைய பங்கு அப்படின்றது மிக முக்கியமான பங்கு. நான் சொல்றதுல இருந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல தி அயர்ன் லேடி ஆஃப் ஃபைனான்ஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பேசுற ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். ஆனா பதில் கொடுக்க வந்த போது தடுத்து நிறுத்துறது நல்ல அரசியல் இல்ல. ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா, நான் டிஎம்கே பத்தி சொல்றேன், வெச்சுக்காங்க. உங்களுக்கு போணும் செய்தி, உங்க தலையத்துக்கு போணும். இந்தியாவுக்காக செய்த சாதனைகளை பத்தியும் அவங்க எப்படி அரசியலுக்குள்ள வந்தாங்க, இன்னைக்கு அரசியல்ல அவங்களுக்கு தெரியாத பக்கங்களே கிடையாது. இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க செய்த சாதனைகள் மட்டும்தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இந்த வீடியோல இது எல்லாத்தையும் பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. பொதுவாகவே மற்ற அமைச்சர்களை விட நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. அது போக நம்ம குடும்பத்துல ஒருத்தர்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவ்வளோ கனெக்ஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க 1959ல மதுரையில நாராயணன் சீதாராமன் சாவித்ரி இந்த தம்பதிக்கு பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்ததால இவங்களுக்கு நிரந்தரமா ஒரே ஊர்ல இருக்க மாட்டாங்க. டிராவல் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆயிட்டே தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதனால திருச்சியில இருக்கக்கூடிய சீதாலட்சுமி ராமசாமி இங்கதான் ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு தன்னுடைய 21வது வயதுல டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் யூனிவர்சிட்டிக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறாங்க. அங்க போகும்பொழுதுதான் இவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்படுது. அதாவது அவங்களுடைய கணவர் பிரஹல பிரபாகரனை ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில தான் மீட் பண்றாங்க. அவரு ஆந்திராவை சேர்ந்தவர். பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் பிடிச்சு போயிடுது. பேசி பழகுறாங்க, காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. லைக் இவங்க கணவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னா காலம் காலமா பூர்வீகமா காங்கிரஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவங்களுடைய கணவர். என்னடா இது, கணவருடைய குடும்பமே காங்கிரஸ்ல இருக்கு, அப்புறம் இவங்க எப்படி பாஜகல மத்திய நிதியமைச்சரா இருக்காங்க, இவங்க எப்படிங்க பாஜகக்குள்ள வந்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். இவங்க எப்படி பிஜேபிக்குள்ள வந்தாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். இவங்களுக்கு திருமணமான பிறகு இவங்களுடைய கணவருக்கு லண்டன்ல வேலை கிடைக்குது. இவங்களும் தன்னுடைய கெரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க கணவர் கூட லண்டன் போறாங்க. இவங்களும் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்ல சேல்ஸ் கேர்ளா வேலைக்கு சேர்றாங்க. அப்படி வேலை பார்த்து தான் கணவனுக்கு பொருளாதார ரீதியா அவங்களால முடிஞ்ச சில சப்போர்ட்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் லண்டனை விட்டு குழந்தையை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. லைக் நல்லபடியா நார்மலா இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேசிய பெண்கள் ஆணையத்துல உறுப்பினரா சேர்றாங்க. 2 வருடங்கள் அந்த அமைப்புல தீவிரமா வேலை பார்க்கறாங்க. லைக் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா முதல் குரல் இவங்களுடைய குரலா தான் இருக்கும். இவங்க கல்லூரி படிக்கும் பொழுதே அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல சேர்ந்துட்டு அதுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க படிக்கும் காலகட்டத்திலே இவங்களுடைய குரல் அப்படின்றது அடுத்தவர்களுக்காக யாருடைய குரவலைகள்லாம் நசுக்கப்படுதோ அவங்களுக்கான குரலா மாறுச்சு. அந்த தேசிய பெண்கள் ஆணையத்துல இணைஞ்சு பணியாற்றும் பொழுதுதான் இவங்களுடைய லைஃப்ல ஒரு மேஜிக்னு சொல்லலாம், இல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அந்த ஒரு மொமெண்ட் ஏற்படுது. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்
சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. அவங்கள சந்திச்ச பிறகுதான் இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமே நிகழுது. அதுக்கப்புறமா இன்னும் தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2006ல அவங்களுடைய 47வது வயதுல தான் பிஜேபியில தன்னை இணைச்சுக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவாகவே பெண்கள் எல்லாம் 30 வயசை தாண்டியாச்சு அப்படின்னா ஐயோ எல்லாமே முடிஞ்சுங்க, இதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு பார்க்க வேண்டியதா, கெரியர் எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க, வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க மத்தியில இன்னைக்கு 47வது வயசுல தான் அவங்க வாழ்க்கையில அரசியல் என்ற அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது பிஜேபியில இணைஞ்ச 4 ஆண்டுகள்ல 2010ல அவங்கள அகில இந்தியா செய்தி தொடர்பாளரா ஆக்குறாங்க. இவ்வளோ ஷார்ட்டான பீரியட்ல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு இவங்க போட்ட எஃபர்ட்ஸும் இந்தியா மேல அவங்களுக்கு இருந்த பற்றும் பிஜேபி மேல அவங்களுக்கு இருந்த அக்கறையும் தான் மிக முக்கியமான காரணம்னே சொல்லப்படுது. செய்தி தொடர்பாளரான பிறகு 2014ல ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல பிஜேபி சார்பா பிரதமர் கேண்டிடேட்க்கு நரேந்திர மோடி அவர்களை தான் நிறுத்துறாங்க. சோ நிறுத்தின பிறகு அந்த தேர்தல்ல குஜராத்ல இறங்கி தீவிரமா வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது அந்த தேர்தல்ல பிரதமர் மோடி அவர்கள் வெற்றியும் பெறாரு. மோடி அவர்களுடைய முழு கண்களையுமே இவங்க மேல திருப்புறாங்க. அதாவது தீவிர பணி மூலியமா நானும் இந்த கட்சியில இருக்கேன் அப்படின்னு அவங்க செயல் மூலியமா காட்டியிருக்காங்க. அந்த ஆண்டுதான் ஆந்திர மாநிலத்துல ராஜ்யசபா எம்பியா அவங்களை தேர்வு பண்றாங்க. தேர்வான முதல் ஆண்டே வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணை அமைச்சராகிறாங்க. அதுக்கப்புறமா 2016ல கர்நாடக மாநிலத்தில இருந்து ராஜ்யசபா எம்பியா தேர்வாகிறாங்க. அதுக்கப்புறமா 2017ல பாதுகாப்புத்துறை அப்படின்ற ஒரு பொறுப்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட போகுது. இது வரைக்குமே இந்தியால ஒரே ஒரு பெண் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்திருக்காங்க, அதாவது இந்திரா காந்தி அவர்கள். அவங்களும் அந்த துறையை மட்டும் பாத்துக்கல, ஒரு 2-3 துறையோட சேர்த்து அதையும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் முழு நேரமா பாதுகாப்புத்துறை அமைச்சரா நிறுத்தப்பட்ட முதல் பெண் அப்படின்ற ஒரு பெருமையும் அவங்கள சேருது. அதை தொடர்ந்து 2019ல நடந்த தேர்தலையும் பிரதமர் மோடி அவர்கள் தான் மீண்டுமே பிரதமர் ஆகிறாங்க. இந்த தடவை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எந்த பொறுப்பு கொடுப்பாங்க, எந்த துறை வழங்கப்படும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 2 துறைகளுமே ரொம்ப சாதுரியமா சாமர்த்தியமா வேலை பார்த்தாங்க. அதாவது இவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கும்போதுதான் புல்வாமா அட்டாக் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்திருப்பாங்க. அதை யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்போ ரிவெஞ்ச் எடுத்தாங்க பாத்தீங்களா, பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக். ரொம்ப சாதுரியமா ரொம்ப துல்லியமா இந்தியா வந்து அதை பண்ணிருக்கும். அப்படி அவங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறை அத்தனையுமே சாதுரியமா கையாளுற சாமர்த்தியம் நிர்மலா அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு அவங்கள தெரிஞ்ச பலருமே போற்றுவாங்க. அந்த வகையில 2019 தேர்தலையுமே எம்பி ஆயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன துறை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்போதான் எல்லாருமே ஆச்சரியமாகிற வகையில நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதியமைச்சராக்குனாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அருண் ஜெட்லி அவர்கள் 2014ஆம் ஆண்டுல அருண் ஜெட்லி அவர்கள் தான் வந்து நிதியமைச்சரா பதவி வகிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் சாதுரியமா தான் அவருடைய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அவருக்கு உடம்பு சரியாம போனதால மினிஸ்டர் பியூஷ் கோயல் தான் அவருடைய துறையோட சேர்த்து நிதித்துறையுமே பார்த்துக்கிட்டாரு. ஸோ அப்போ அவர் நிதியமைச்சரா இருக்கும்பொழுது லைக் பட்ஜெட் தாக்கல் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சாமர்த்தியமா பண்ணாரு. இந்த தேர்தலில் பியூஷ் கோயலுக்கு தான் நிதியமைச்சர் பதவி போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் கிட்ட அந்த துறையை தூக்கி கொடுக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேயே நீண்ட நாட்கள் ஒருத்தர் நிதியமைச்சரா இருந்திருக்காங்க அப்படின்னா அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். அதுவும் இதுவரைக்கும் 20 பேர் நிதியமைச்சரா இருந்திருக்காங்க. அதுல இந்த இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி அவர்கள் ஒருத்தர நிதியமைச்சர் ஆக்குறாங்க. அது யாருன்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார். இவரு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நிதியமைச்சரா இருந்தவர், அதுவும் தமிழகத்தை சேர்ந்தவர். அவரை தொடர்ந்து டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, சி. சுப்பிரமணியன், ஆர். வெங்கட்ரமணன், ப. சிதம்பரம். இவங்களுக்கு அப்புறமா தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க நிதியமைச்சர் ஆயிருக்காங்க அப்படின்றது தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கிற விதமா தான் இருந்துச்சு. அதுவும் இவங்க நிதியமைச்சரான பிறகு பட்ஜெட்களை தாக்கல் பண்றதுல ரொம்பவும் திறம்பட இருந்தாங்க. ஏன்னா இந்தியா இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க தாக்கல் பண்ண பட்ஜெட் மிக முக்கியமான காரணம்னே சொல்லலாம். இவங்க நிதியமைச்சரான பிறகுதான் இந்தியால இந்த யூபிஐ பேமெண்ட், டிஜிட்டல் பேமெண்ட் வந்து அதிகமா டெவலப் ஆச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க நிதியமைச்சரான பிறகு இந்தியாவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே போலாம். இன்னொரு விஷயம் இவங்க கிட்ட எல்லாருக்கும் பிடிச்சது என்ன அப்படின்னா, இப்ப யாராவது ஒரு அரசியல் தலைவர்களை பத்தியோ யாரை பத்தியோ ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஆனா இவங்க மட்டும்தான்
நான் உண்மையா இருக்கேன், என்னை பத்தி விமர்சனம் சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு இவங்களுக்கு எதிராக வரக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் தரமான தகு பதிலடி கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இப்போ உங்களுக்காக போடுறேன். உதயநிதி அவர்கள் கிட்ட வந்து அந்த மழை காலத்துல ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, என்னங்க இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது மத்திய அமைச்சர் நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவரு வந்து ஒன்னு பேசிருப்பாரு. முதல்ல அந்த வீடியோ பாத்துருவோம். அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர். உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறோம், தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய காசு தானே கேட்கிற, கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசியிருப்பாரு. அதுக்கு இவங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி தக்கான பதில கொடுத்திருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்களை பத்தி பல விமர்சனங்கள் வந்திருக்கு. பட்ஜெட் தாக்கல் பண்ற விதமா இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல இவங்க பேசுற விதமா இருக்கட்டும், இவங்களை எதிர்த்து யாராவது ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அப்படின்னா அது ஆதாரபூர்வமா இல்ல ஆக்கப்பூர்வமா இருந்தா எதுவும் பேச மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம திமுகவினர் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சாங்கனாலே அவங்க மூக்கு உடைக்கிற விதமா பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க, அதுவும் தமிழகத்துல இருந்து இந்தியாவுடைய நிதியமைச்சர் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை சேர்க்கிற விதமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேற யாரை பத்தி தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையுமே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேசு தமிழா பேசுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த்.